உண்மை சொல்லு, யார் கொடுத்தா? அத்தான் கொடுத்தாரு. அத்தானா? ஆகாஷ் அத்தான். அம்மா உன்கிட்ட விஷயத்த சொல்லலையா? எப்படி இந்த நியூஸ் சேனல் உன்கிட்ட சொல்லாம விஷயத்த மிஸ் பண்ணிச்சுன்னு தெரியலையே. சரி, விஷயத்த முதல்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, நேத்து நைட்டு ரவுடிங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். ஆகாஷ் அத்தான் வந்துதான் என்ன காப்பாத்தினாரு. அவரே கார்ல கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாரு. அத்தானோட கார்ல வரும்போது இந்த பெர்ஃப்யூம் அந்த கார்ல இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டு கேட்டேன், அதான் கொடுத்துட்டாரு. ஏய், என்னடி வாய்க்கு வாய் அத்தான் அத்தான்னு 1000 தடவை சொல்லிட்டு இருக்க? ஏன் நான் அவரை அத்தான்னு கூப்பிடக்கூடாதா? எப்படி கூப்பிடுவ? நான் அவரை கல்யாணம் பண்ணி நீ அவரை அத்தான்னு கூப்பிட்டா அதுல ஒரு முறை இருக்கு. ஆனா கல்யாணம் நின்னு போச்சுல. இப்போ நீ சித்துவ கல்யாணம் பண்ணிக்க போறல்ல? சித்து யாரு? ஆகாஷ் அத்தானுடைய அண்ணன். அண்ணனை நீ கல்யாணம் பண்ண போற. அவரோட தம்பியை நான் அத்தான்னு கூப்பிடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வேணும்னா நீயும் சித்துவ அத்தான்னு கூப்பிட்டுக்கோ. ஏய், வாய் மூடு. ஆகாஷ் அத்தான்னு கூப்பிடுறது தப்பு. சித்துவோட அம்மா வேற, ஆகாஷோட அம்மா வேற. ஏற்கனவே உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேவையில்லாம நீயும் பிரச்சனை பண்ணாத. ஆகாஷ் கூட பழகிறதையும் அவர் அத்தான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. ஏன் நான் ஆகாஷ் அத்தான் கூட பழகனா உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். இனிமே நீ ஆகாஷ் கூட பழக கூடாது. நான் பழகுவேன், அது ஏன் இஷ்டம். நிலா, நான் சொல்றத கேளு. முடியாது. அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க? நிறுத்துறி. ஆகாஷ் தம்பி கூட நிலா பழகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி கேளுமா. அம்மா, நீ லூசாமா? எனக்கு கட்டி வைக்கணும்னு பேசின மாப்பிள்ள இவ கூட பழகுறாரு. அது தப்புன்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன கேக்குற? அதான் நின்னு போச்சுல்ல அந்த கல்யாணம். நீயும் ஆகாஷ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட. 2 பேரும் விலகிட்டீங்க. இனிமே ஆகாஷ் தம்பி யார் கூட பழகுனா உனக்கு என்ன? நிலாவுக்கு ஆகாஷ் தம்பிய அத்தான்னு கூப்பிடுறதுக்கு முறை இருக்கு. அதனால அவ கூப்பிடுறா. 2 பேரும் பழகுறாங்க. நீ எதுக்கு அவளை தடுக்கிற? இதுல உனக்கு என்னடி கஷ்டம்? ஐயோ பா, கூட பேசி மனுஷன் ஜெயிச்சிடவே முடியாது. எப்படியோ போங்க, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஏய் தென்றல், என்கிட்ட கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போகாதீ. நில்ல, டிஃபனை சாப்பிட்டுட்டு போ. மா, உன் டிஃபனை நீயே சாப்பிட்டுக்கோ. போய் வேலையை பாரு. பட்டியோட போகாதீ. நில்லு தென்றல். மா, இப்ப அவ நேரா சித்து வீட்டுக்கு போவா. சித்துவோட அம்மா டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவான். நீ எதுக்கு அவளை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, ஐயோ, அத்தானோட ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணுமே. எங்க கொண்டு போய் கொடுக்கறது? ஆபீஸ்ல போய் கொடுக்கலாமா? மணி 9 ஆகுது. அத்தா இன்னும் ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டாரு. வீட்லயே போய் கொடுத்துடலாம். ஏதாவது முக்கியமான ஃபைலா இருக்கும், சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும். அம்மா, அம்மா, நான் போயிட்டு வரேன். ஏய் இருடி இருடி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏண்டி? நான் முதல்ல இந்த ஃபைலை கொண்டு போய் அத்தாங்கிட்ட கொடுக்கணும். இது என்ன ஃபைலு? தெரியலையா? ஆஹா. நேத்து நைட்டு அத்தான் கூட கார்ல வரும்போது என்னுடைய நோட் புக்கை நான் கார்ல வச்சுட்டேன். நோட் புக் எடுக்கும்போது தெரியாம இந்த ஃபைலையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, அத்தான் இப்ப வீட்ல தான் இருப்பாரு, ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டார்ல. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போ போ. ஏய் நில்லு நில்லு, இங்க வா, இங்க வா. இத பாரு, நீ அங்க போனதும் முதல்ல அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடி. அதாண்டி, அங்க ஆகாஷோட அம்மா மாதவி இருப்பாங்க, அவங்க அப்பா கண்ணன் இருப்பாரு, தெரியும்ல? தெரியும். அப்புறம் அந்த வீட்லயே பெரியவர், அதாண்டி ஆண்டாளம்மாவோட வீட்டுக்காரு ஜட்ஜ் ஐயா இருப்பாருடி,
அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அதுக்கப்புறம் நீ முக்கியமா அங்க ஆண்டாளமா இருப்பாங்க. அவங்க ஹால்ல இல்லைனாலும் அவங்க ரூம்ல இருப்பாங்க. நீ நேரா போய் அவங்க காலில் விழுந்து பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிடு. மா, இதெல்லாம் நான் எதுக்குமா பண்ணணும்? நீயும் அக்கா மாதிரி மடத்தனமா கேள்வி கேட்காத. நான் சொன்னதை மட்டும் நீ செய். அது பாரு, அப்புறமா ஆகாஷ் தம்பி கிட்ட நீ இந்த ஃபைலை கொடுத்துட்ட எப்பவும் போல அத்தான்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு வரணும். புரிஞ்சுதா? மா, நான் என்ன இந்த வீட்ல குடும்பம் நடத்தவா போறேன்? ஃபைல குடுக்கதாமா போறேன். சொன்னதை செய்டி. சரி, நீ சொல்றபடியே நான் செய்யறேன். பை. பார்த்து ஜாக்கிரதை. சித்து, 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 சித்து. வாங்க தென்றல். சரி, கிளம்பலாமா? வா தென்றல், நில்லுமா. அத்தை, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் அத்தை. அம்மா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். ஆமா அத்தை, நானும் சித்துவும் போயிட்டு வரோம். வா சித்து. ஒரு நிமிஷம் தென்றல். சொல்லுங்க அத்தை. நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்னடானா சித்துவ பேர் சொல்லி கூப்பிடுற, அவன் என்னடானா உன்னை வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அம்மா, நாங்க பழகுன காலத்துல இருந்து அப்படிதானே கூப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, தென்றல் எனக்கு எஃப்எம் ஸ்டேஷன்ல சீனியர். அதனால நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். எனக்கு இப்படி கூப்பிடுறது கூட ஒரு வகையில நல்லதானமா இருக்கு. அதெல்லாம் இது வரைக்கும் ஓகே. இப்ப உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குல்ல? கல்யாணமும் ஆக போகுது. புருஷன் பொண்டாட்டிய வேற ஆக போறீங்க. இப்பவும் தென்றல் உன்னை நீ வா போன்னு கூப்பிடுறதும், நீ தென்றல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடுறதும் நல்லாவா இருக்கு? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சாலாம் வாழ முடியாதுமா. நம்ம வசதிக்கு நாம சுதந்திரமா வாழணும். டேய், அப்படி இல்லடா. அப்புறம் எப்படி? சித்து, அத்தை சொல்றது சரிதானே? நாம இனிமே மரியாதையா முறைப்படி கூப்பிட்டு பழகிக்கணும். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுற மாதிரி ஆயிடும். பெரியவங்க சொல் பேச்ச கேட்டுதான் நடக்கணும். தலையாட்டணும்னா தலையாட்டிதான் ஆகணும். அதுக்கு நீங்க ஒரு தலையாட்டி பொம்மையை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்கும். உன்னை பெத்ததுக்கு பேசாம நான் ஒரு பொம்மையே வாங்கி வச்சிருப்பேன். ஆமா, நானே ஒரு நல்ல பொம்மையா வாங்கி தரேன், வச்சுக்கோங்க. போதுமா? இப்ப எங்களை ஆள விடுங்க. ஏய் சித்து, என்ன நீ? தென்றல், இது எஃப்எம் ஸ்டேஷன் இல்லங்க, நம்ம வீடு. ஆர்டர் போடாதீங்க ப்ளீஸ். இது பாரு, பெரியவங்க சொல்றதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். சரிங்க. ஆமா, முதல்ல எங்க கல்யாணம் முடியட்டும். தென்றல் கழுத்துல நான் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டி ஆக்கின பிறகு அப்புறமா ஏ தென்றல் வாடி, ஏ தென்றல் சாப்பாடு போடுறி, ஏ தென்றல் பக்கத்துல இருந்து உட்காருறி அப்படின்னா உரிமையோட கூப்பிட்டுக்கிறேன். போதுமா? டேய், இப்படி எல்லாம் நீ அவகிட்ட பேசுனேன்னு வச்சுக்க, அப்புறம் தென்றல் புயலா மாறிடுவா. அம்மா, நாங்க தென்றலா தாமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க தான் இப்போ புயலா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சீக்கிரமா நானும் மாறிடுறேன், சித்துவையும் மாத்திடுறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய் பாய். பாய். டேய் கண்ணா, சித்துவுக்கும் தென்றலுக்கும் நிச்சயம் பண்ண நாளை முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுப்பா. அடுத்த வாரம் புதன்கிழமை நிச்சயம் பண்றோம். இந்த ஆண்டாள் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் நாள் விவரம் கேட்டா எதையுமே சொல்லிடாத. ஏன்பா, ஏன் இப்படி சொல்றீங்க? என்னங்க, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். அத்தைக்கு எந்த விவரமும் தெரிய வேண்டாம். அதெல்லாம் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க மாதவி. கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும்.
உங்க திருவாயை மட்டும் திறந்துடாதீங்க. அம்மா எதிரில வந்து நின்னா போதும், அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடுவீங்களே. அது என்ன பண்றது, அம்மாவை பார்த்த உடனே பயத்துல எல்லாத்தையும் உளறிடுறேன். என் பையனோட நிலைமைய பாத்தியாமா? டிஃபன் நல்லா இருந்தது. அத்தை, யாருது குரல் புதுசா இருக்கு? ஏய் நிலா, வா வா தென்றலோட வா. தங்கச்சி நிலா மாமா. ஆமால, வா 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 வா. வா வா. உள்ளவாமா, உள்ளவா. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாமா, சாப்பிடுமா. சாப்பிடுமா. இல்ல சாப்பிட்டு தான் வந்தேன் மாமா. அப்படியா? ஆமா தாத்தா. சரி சரி. தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. அத்தை மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கட்டும்மா, நல்லா. எந்திரி. எந்திரிமா. நல்லா இருமா, நல்லா இரு. என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அது வந்து ஏய் நிலா, வா 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 வா. என்ன இது, இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ்? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாட்டி. ஏதாவது சாப்பிடுறியா? மாதவி, ஏதாவது கொடுத்தியா? இல்ல, ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டா அத்தை. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஆ, எந்திரிம்மா. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அம்மா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? இல்ல பாட்டி, அத்தான் கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கலான்னு வந்தேன். ஃபைலா? என்ன ஃபைலுமா? அது நேத்து ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த நேரம் பார்த்து அந்த வழியாதான் ஆகாஷ் அத்தானும் வந்தாரு. அவர்தான் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. கார்லயே என்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனாரு. காருக்குள்ள என் நோட் புக்கை வச்சுட்டேன். கார் விட்டு இறங்கும் போது தெரியாம சேர்த்து இந்த ஃபைலையும் எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் வீட்டுல போய் தான் பார்த்தேன். அதான் இந்த ஃபைலை அத்தாங்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் பேரன் உன்னை காப்பாத்தினா? ஆமா பாட்டி. என் பேரனே வந்துட்டான். நீயே அவங்கிட்ட கொடுத்துருமா? ஏய் நிலா, அதான் நீ எப்போ வந்த? இப்பதான். அப்புறம் அதான் உங்க ஃபைலை என்னோட நோட் புக்கோட சேர்த்து தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன். அத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க அத்தான். இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஃபைல் இல்லை, ஆனாலும் பொறுப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்கிய. தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான ஃபைலோ நினைச்சு நான் பதறி போயிட்டேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க தான். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதான் அதுல ஒண்ணு மிஸ்ஸிங். இல்லையே, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அதான் உங்க போட்டோவா அதுல நீங்க வச்சிருந்தீங்க. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கதான் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்னங்க தான் உங்க போட்டோ. அதான் நீங்க போட்டோல ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, நீ கிளம்பு. நிலா அத்தான் அத்தான்னு ஆசையோடு கூப்பிடுற. ஆகாஷ் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். மேடம், உங்க கணவரை நீங்க வீட்ல எப்படி கூப்பிடுவீங்க? என்னங்கன்னு கூப்பிடுவேன். அவர் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? பேர் சொல்லிதாமா கூப்பிடுவாரு. ஓகே, தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவீங்க? டேய் மதன்ல கூப்பிடுவேன். ஏங்க, அவர் உங்க புருஷங்க. இருக்கட்டும், அவர் மட்டும் என்ன திருசான பேர் சொல்லி கூப்பிடும்போது நான் அவரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா? ஏங்க, உங்க கணவரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அதானே கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா, அவங்க என் அத்தம்மாவன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேன். அதனால ஆசையா அத்தானு கூப்பிடுவேன்.
அவர் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? அவங்க என்ன தேனுன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா என் பேரு தேன்மொழி இல்லையா? என்னடி வாய்க்கு வாய் அத்தான் அத்தான்னு 1000 தடவை சொல்லிட்டு இருக்க? ஆகாஷ் அத்தானுடைய அண்ணன். அண்ணனை நீ கல்யாணம் பண்ண போற, அவரோட தம்பியை நான் அத்தான்னு கூப்பிடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வேணும்னா நீயும் சித்துவா அத்தான்னு கூப்பிட்டுக்கோ. கல்யாணமும் ஆக போகுது, புருஷன் பொண்டாட்டிய வேற ஆக போறீங்க. இப்பவும் தென்றல் உன்ன நீ வா போன்னு கூப்பிடுறதும் நீ தென்றல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடுறதும் நல்லாவா இருக்கு? நான் ஏன் சித்துவ அத்தான்னு கூப்பிடக்கூடாது? நல்லா தானே இருக்கு. ஓகே, கூப்பிட்டு பார்க்கலாம். அத்தா அத்தா மேகி உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சு? அத்தா ஏதாவது என்ன கூப்பிட்டியா? நான் எதுக்குடா உன்னை கூப்பிட போறேன்? பேசாம இரு. ஓகே ஓகே. அத்தா அத்தா இங்க இருந்துதான் அத்தா அத்தான்னு சவுண்ட் வந்துச்சா? டேய் மச்சான், உன்னத்தான் உன் ஆளு ஆசையா கூப்பிடுறா, திரும்பி பாடுறா. அத்தா அத்தா வாங்க காஃபி சாப்பிட போலாம். என்னது அத்தானா? என்னாச்சு உங்களுக்கு? மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா? டே அறிவு கிட்ட முண்டோம். சொல்லுங்க தென்றல். தென்றல் முண்டன்னு சொன்ன உடனே மச்சான் லைவுக்கு வந்துட்டான் பாத்தியா? அவனுக்கு அவ்வளவுதாண்டா அறிவு, விடுறா. அத்தானே எவ்வளவு ஆசையா கூப்பிட்டேன். தென்றல்னா அழகா கூப்பிடுங்களேன். ஏங்க திடீர்னு வந்து இப்படி கூப்பிடுவீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ, இங்க போடுறத முதல்ல நிறுத்துங்க. அத்தை சொன்னாங்கல்ல இனிமே மரியாதையா கூப்பிடணும் அப்படின்னு. நான் மரியாதையா தானே தென்றல் உங்களை கூப்பிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க என்ன வா போ அப்படின்னு ஒருமையில கூப்பிடணும். நான் உங்களை வாங்க போங்கன்னு பன்மையில கூப்பிடணும். ஏங்க நான் ஒரு ஆள் தானங்க, எதுக்கு நீங்க என்ன பன்மையில கூப்பிடணும்? நாசமா போச்சு. நீங்க தமிழ் படிச்ச லட்சணம் அப்படி. நான் உங்களை இங்க போட்டு மரியாதையா கூப்பிடணும். நீங்க என்ன தென்றல்னு அன்பா கூப்பிடணும். புரியுது. ஆனா எப்படி? வாங்க தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இல்லங்க வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். சட்டி சுட்டதாடா. என்னப்பா இந்த பாட்டு பாடுறீங்க? இந்தாங்க உங்க phone. ஏதோ புலம்புற விடு. அக்கா வாங்க. வா சாரதா. என்ன பழம் பூ தட்டோட? கண்ணா, அம்மா சாரதா வீட்டுக்கு வந்திருக்கா, அதான். எனக்கு கண்ணு இருக்கு, அதான் தெரியுது. எங்க வந்த? மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தியா? உங்களுக்கு பிரச்சனைய விட்டா வேற எதுவுமே தெரியாத மாமியாரே. பிரச்சனை பண்ணவா இப்படி தேங்காய் பழம் தட்டோட வருவாங்க? சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. நாளைக்கு சித்துவுக்கும் தென்றலுக்கும் நிச்சயம் பண்ண போறோம். நிச்சயத்துக்கு உங்க எல்லாரையும் அழைக்கதான்
தேங்காய் பழ தட்டோட நேர்ல வந்திருக்கேன். வாங்கிக்கங்க. ஏய், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் மகன் வருவான்னு சொல்லியிருக்கேன். என் மகன் மட்டும்தான் வருவான், மத்தவங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அத்தை. ஆனா வீட்டுக்கு வந்து முறையோட அழைக்க வேண்டியது என்னோட கடமை. அததான் நான் செய்ய வந்தேன். எத்தனை தடவடி உன்கிட்ட சொல்றது? உறவும் வேணாம் முறையும் வேணான்னு சொல்லிதானே உன்னை ஒதுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கோ எனக்கோ உறவும் முறையும் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா என் மகன் சித்துவுக்கு தேவை இருக்கு. நாளைக்கு கல்யாண மேடையில சித்து உட்காரும் போது அப்பாங்கிற ஸ்தானத்துல என் புருஷன் வந்து பக்கத்துல நிக்கணும். நீங்களும் வரணும். நாங்க யாரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டேன்ல. என்ன பேசணுமோ அதுபடி நடந்துக்க. சரி, உங்க விருப்பம். மாமா, மாதவி, ஆகாஷ், நாளைக்கு சித்துவுக்கும் தென்றலுக்கும் நிச்சயம் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். என் மகனையும் மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணணும் மாமா. உங்களுக்கு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க தான் ஆளா வரணும். நீங்க தான் முன்ன இருந்து நம்ம மகன் சித்துவோட நிச்சயதார்த்தத்தை நடத்தணும். கண்டிப்பா வரேன் சாரதா. சரி, நான் கிளம்புறேன். தட்டை வாங்கிக்கோங்க. போக்கண்ணா.